ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியதெல்லாம் தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது, ரிஸ்க்க புரிஞ்சுகிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே நம்ம வந்து இப்போ வந்து எம்&எம் வந்து கொஞ்சம் பார்த்தோம். நான் வந்து இந்த வீக்குக்கு வந்து நான் பார்த்தது வந்து விம்டா லேப் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் அலுமினியம் பார்த்தேன். அப்போலோ டயர்ஸ், ஜேகே டயர்ஸ் பார்த்தேன். ஷியாம் மெட்டாலிக் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அமர் ராஜா பேட்டரி பார்த்தேன். அப்புறம் இவைங்க வந்து இந்த கேட் டிஸ்ட்ரி பார்க்ஸ்ன்னு இருக்குல்ல, கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் இத பார்த்தேன். இத பார்த்தாக்க இவன் என்ன பண்ணிட்டான், இது வந்து விம்டா லேப இன்னைக்கு ஏதாவது கீழ தானே இறக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடலான்னு பார்த்தா, டார்கெட்டுக்கு பக்கத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டான். இவன் திருப்பி மேல ஏறப் போறானான்னு தெரியல. டார்கெட்டுக்கு பக்கத்துல போயிட்டு நம்ம கோடு போட்டு வச்சிருக்கிறோம் 475க்கு கோட போட்டு வச்சிருக்கிறோம். இவன் என்ன பண்ணிட்டான் 475 வரைக்கும் போயிட்டு, இவன் கீழ பொசுக்குன்னு கீழ இறங்கி விட்டான் 5 மினிட்ஸ்ல. 1 ஹவர்ல பாருங்களேன். 1 ஹவர்ல பார்த்தாலும், அவ்வளோ பெருசா போட்டான். திருப்பி இப்ப அடுத்து ஏறுவானா, இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அப் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருந்தா கூட, ஏறுவானா இல்லையான்னு தெரியல. எங்க வாங்கி போட்டிருந்திருக்கணும், 407ல வாங்கி போட்டிருந்திருக்கணும். 407 வந்து அப்ராக்ஸிமேட்டா எந்த டேட்ல வந்திருக்குன்னு பார்ப்போம். இவன் வந்து ஜனவரி மாசம் 1ஆம் தேதி டயத்துக்கே வந்திருக்கிறான். 1ஆம் தேதிக்கே வந்துட்டு 407 பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்கிறான். இதுதான் நமக்கு வந்து இங்க காட்டிக்கிட்டு இருந்தது. சரி. இப்ப அந்த இது முடிஞ்சு போச்சு. இப்ப இவன் வந்து இனிமே நமக்கு வந்து 5 மினிட்ஸ்லலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துப்புட்டு, அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அடுத்த ஸ்டாக்க சர்ச் பண்ண போனேன். அப்படி போகும்போது நமக்கு கிடைச்சது தான் எம்&எம். இந்த எம்&எம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு வந்து 2 செட் ஆஃப் நமக்கு வந்து டேட் கிடைக்குது. ஒண்ணு 21 ஜனவரி டூ 14த் பிப்ரவரி இது ஒரு செட்டு. அப்படி இன்னொரு செட் வந்து 14 ஜனவரி டூ 2nd பிப்ரவரி இந்த செட்டு. இந்த 2 செட்டுல வந்து எந்த செட் நமக்கு வந்து எந்த பேர்ல வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் செட் ஆக போகுதுன்னு தெரியல. இப்ப 14ஆம் தேதிக்கு இப்ப நம்ம சார்ட்டுக்கு வருவோம். 14ஆம் தேதிக்கு ஏற வேண்டியது, ஆனா கீழ டைவர்ஜென்ஸ் போட்டு கீழ இறங்கியிருக்கிறான். இறங்கிட்டு 20ஆம் தேதி அன்னைக்கு மேல ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். ஏற ஆரம்பிச்சுட்டு 20ஆம் தேதி அன்னைக்கு கடைசில கொஞ்சம் புல் பேக் மாரி வந்துட்டு, திருப்பி மேல போறான். இது நான் ஒன் டே சார்ட்டே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப ஒன் டே சார்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அத மறந்துறக்கூடாது. இத இப்ப நான் வந்து நமக்காக ஹைட் பண்றேன். இத லாக் பண்ணி விட்டுட்டு, இதுக்காக ஹைட் பண்றேன். இங்க பார்த்தீங்களா, ஒன் டே சார்ட்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்டுக்கு மாறல. ஆனா, நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ரிவர்சல் டேட் வந்து ஜனவரி 14த் டூ பிப்ரவரி 2nd ஒரு பேரும், ஜனவரி 21 டூ பிப்ரவரி 14த் ஒரு பேரும் 2 பேரா இருக்கு. இந்த 2 பேரா இருக்கிறதுனால, எந்த பேர்ல வேணும்னாலும் எப்படி வேணாலும் ட்ரெண்ட் மாறலாம். இப்ப ஜனவரி 14த் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்து ஜனவரி 21 தான். ஸோ, இப்ப ஜனவரி 14த்லருந்து கீழ அதுக்கு முன்னாடி இருந்தே அது டிசம்பர் மாசத்துக்கே வந்திருக்கும். நமக்கு ஜனவரி மாசத்துக்கு தான் எடுத்திருக்கிறதுனால, ஜனவரி மாசத்தோட டேட் தான் வரும். ஸோ, இப்ப ஜனவரி மாசம் 21ஆம் தேதி அன்னைக்கு மேல ஏறுறதுக்கான முயற்சிய எடுத்திருக்கிறாய்ங்க. அன்னைக்கின்னு பார்த்தோம்னா, 21ஆம் தேதி சண்டே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே அதுக்கு செட் ஆகியிருக்கிறாய்ங்களா, 21ஆம் தேதி சண்டே வந்துருச்சு. 22ஆம் தேதி நமக்கு மார்க்கெட் இல்ல. 23ஆம் தேதி இன்னைக்கு கிரீன்ல தான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். ஆனாலும் நம்ம வந்து அப் ட்ரெண்டுங்கிறத இத கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப 1668 இந்த 50% மார்க்க வந்து 1668 அத உடைச்சு அந்த இடத்துல நமக்கு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். பிளஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகணும்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகாம பிரேக் பண்ணணும்னா 1712 இந்த இருக்கா, இந்த இடத்தோட திரும்பினான்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிரும். அதனால இவன் வந்து 1712 இப்ப சப்போஸ் நம்ம வந்து இந்த 50 மார்க்ல வந்து என்ட்ரி 1670ல என்ட்ரி எடுத்தா கூட 1712 கிட்டக்க நம்ம ஒரு வாட்ச் பண்ணிக்கணும். இந்த இடத்தோட திரும்பினான்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏத்த இறக்கத்த உட்டுருங்க. இதிலிருந்து இத மாத்திரம் நம்ம பார்ப்போம். இந்த நடுவுல வந்த இந்த இத உட்டுருவோம். இதிலிருந்து இத மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எக்ஸாக்ட்டா ஹெட் அண்ட் ஷோல்டர் இல்லாட்டியும் ரிசம்பிளன்ஸ் கிடைக்கும். இதோட திரும்பினான்னா, திருப்பி கீழ இவ்வளோ தூரம் இறங்கிட்டு தான்
மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப் ட்ரெண்ட் வருதாங்கிறத பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, டார்கெட் 1 நமக்கு வந்து இப்ப நம்ம வந்து இத ஆன் பண்ணுவோம். இத இப்ப நம்ம ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ணோம்னு வச்சுக்கங்க. டார்கெட் 1 வந்து இங்க இங்க இருக்கு. டார்கெட் வந்து நமக்கு வந்து 1.618ங்கிறது 1869 இருக்கு. ரூ. 1869 இருக்கு. அவ்வளோ தூரம் ஏறானான்னு தெரியாது. அதுக்கு நடுவுலயே கூட இதுக்கும் பாதியோட நான் இறங்கிக்கிறேன்னு சொன்னேன்னா, 1810லேருந்து 11க்குள்ள பாதியோட இறங்கிக்கலாம். இதுக்கும் பாதி. இந்த இதுக்கும் பாதி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரூ. 100 வந்துருச்சா? அப்ப ரூ. 50. அப்ப 1759லேருந்து ஒரு ரூ. 50 சேர்த்து போட்டோம்னு வச்சுக்கோங்க. ரூ. 1810 ரேஞ்சுக்கு நமக்கு வரும். ஸோ, அப்ப அந்த இடத்தோட அவன் திரும்பிட்டான் அப்படின்னு சொன்னான்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான்ங்கிறத நம்ம வச்சுக்கணும். ஸோ, அப்ப என்ட்ரி சப்போஸ் இது வந்து இந்த 50 மார்க்க உடைக்கல, அ உடைக்குது அப்படின்னு சொன்னா, உடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இப்ப என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த ரேஞ்சுலலாம் நீங்க அப்படியே ஃபிபனாசி போட்டுக்கங்க. எந்தெந்த ரேஞ்சு 1692 ஒரு ரேஞ்சு. அதோட திரும்பிட்டான்னா டவுன் ட்ரெண்ட். அது இல்ல நான் வந்து இங்க வரேன் நானு 1786 வரைக்கும் வந்து 1722 வரைக்கும் வரேன்னு சொன்னான்னா, அது ஒரு மார்க்கு. அந்த இடத்தோடயும் திரும்பினான்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிரும். 0.786 திரும்பினான்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிரும். கண்டிப்பா ஹெட் அண்ட் ஷோல்டர். அப்ப கொஞ்சம் மாசிவா இறங்கிட்டு போகும். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் ஹைய உடைச்சு மேல போனான்னாக்க 1810 இல்லாட்டி 11 அதுக்கப்புறம் 1869 இந்த இடம் பூரா மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம வந்து உஷாரா ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுதான் இப்ப வந்து நான் என்னோட லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் டேட்ட ஒட்டி வரக்கூடிய ஸ்டாக்ல இது ஒரு ஸ்டாக்கு. இப்ப இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போதுமே வந்து ஏத்தமோ, இறக்கமோ அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ட ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்றாய்ங்க பாருங்களேன். பிப்ரவரி மாசம் 9த் ஃப்ரைடே. இது வந்து டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாய்ங்க. ஸோ, இப்ப டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் அவனுக்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா, இத ஒட்டி வந்து ஒரு ட்ரேட் வந்து மேலேயோ, கீழேயோ நடக்கும். இப்ப நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி, 14ஆம் தேதி 2 ரிவர்சல் டேட் இருக்கு. ஸோ, இப்ப இத ஒட்டி வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஒ இது இதுலேருந்து ஒரு 2, 3 நாள் முன்ன பின்ன நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். இது வந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ள இது நடக்கும். ரிவர்ஸும் ஆகலாம். இல்லாட்டி சைட்வேஸ்ல போயிட்டு அதுக்கு மேல ஏறாம அப்படியே நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது 14த் முடிஞ்ச உடனே அந்த டேட்லேருந்து கீழ 14த் டேட்லேருந்து கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ, இப்போ பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி வந்து இவன் ரிசல்ட்ட எதிர்பார்க்கிறாய்ங்க. டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ட எதிர்பார்க்கிறாய்ங்க. அப்ப இத ஒட்டி ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம். யோசிச்ச உடனே இந்த மாரியான ஒரு லேர்னிங் தகவல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், நம்மளுடைய அன்பர்களுக்கு நம்ம வந்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துனா நல்லா இருக்கும்னு நான் நெனச்சேன். அதனால உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். எனக்கு இப்ப மனசு குளு 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 குளுன்னு இருக்கு. அப்ப நமக்கு கிடைச்ச தகவல் நான் பார்த்த தகவல நம்மளுடைய நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுக்குள்ள ஒரு கண்ணு வைக்கிறபடி வச்சுக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியா வருங்கிறத பார்த்துட்டு நீங்க பண்றபடி பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ். அவன் வந்து ஏற வேண்டியது தான். ஏறிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா, அவன் எனக்கு இன்னைக்கு என்னாச்சு, திடீர்னு நம்ம இந்த இடத்துல வந்து போயிட்டு அப்படியே ஒரு ரிவர்ஸ் எடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துல போயிட்டு போறான். உடைக்கிறானா இல்லையான்னு தெரியல. 1 மினிட்ல பார்த்துருக்கிறேன். உடைக்கிறானா இல்லையான்னு தெரியல. 1 ஹவர்ல பார்ப்போம். 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, உடைச்சுட்டு இப்படி வந்து ஒரு இது ஃபார்ம் ஆயிட்டான் பார்த்தீங்களா? இந்த மாரி டோஜி மாரி இங்கிட்டும், அங்கிட்டும் இல்லாம எந்த டிசிஷன் தெரியல. அதனால அடுத்த 1 ஹவருக்கு மேல ஏறுறான்னா நம்ம யோசிக்கலாம். அப்படி இல்லன்னா 670 அந்த ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 670, 675 ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம் 685லேருந்து 675 இந்த ரேஞ்சுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பார்த்துக்குவோம். அத பார்த்துப்புட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது என்னுடைய யோசனை.
இப்ப இவன் நான் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஜனவரி மாசம் 12த் அப்ப டிசம்பர் மாசத்துக்கு தான் எடுக்கணும். இது பூராமே ஜனவரி மாசத்துக்கு உண்டானதா தான் இருக்கு. அப்ப இவன் இதுக்கு மேல எவ்வளோ தூரம் ஏறப் போறாங்கிறது சந்தேகம் தான். பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிதான நண்பர்களே! இப்ப நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது M&M ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்குங்கிறத பார்த்துக்கங்க. டேட்ட வந்து ஃபேர் டேட்ட வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. அத கனெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. அந்த டேட்ல நமக்கு சாதகமான சூழ்நிலை கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிச்சோம்னா சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே!